போதை ஒடுப்புக்கு தனியாக கையெழுத்தெல்லாம் போட வேணாம். காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு நான் நினைக்கல இந்த மாதிரி நான் வந்து இந்த பதவியில் உட்காருவேன், என்ன உட்கார வச்சுட்டாங்க. அவங்க நம்புறாங்க நான் நல்ல ஆட்சி கொடுப்பேன், எனக்கு வேற வழியே கிடையாது, நான் நல்ல ஆட்சி தான் கொடுத்து ஆகணும். நல்ல ஆட்சி கொடுக்கும்போது இந்த போதை கீதை இருந்ததுன்னா யார் எங்கே சஸ்பெண்ட் ஆவீங்க, யார் எங்கே டிரான்ஸ்ஃபர் ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, மீட்டிங் போயிட்டு வரலாம். என்ன நடக்கும்? விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு முழு காரணமே அதிமுகவும் சரி திமுகவும் சரி விஜய் அவர்களை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கல அரசியல்ல. அது யதார்த்தமான உண்மை. நான் வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கரூர்ல வந்து விஜய் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடாதது அரசியல் தவறு, இதற்கு வந்து திமுக வந்து வருத்தப்படுன்ற நான் என்னோட பதிவு போட்டேன். நான் எப்படி அந்த கேஸ்ல வந்து இன்னைக்கு முதல்வராக இருக்கிற விஜய் அவர்கள் என்னை பொறுத்தவரையிலும் ஒன் ஆஃப் தி குற்றவாளி. ஸ்டாண்டு மாறாது. தாவேக்கா அமமுக கிட்ட நடந்தது அநாகரிகம். அது வந்து ரொம்ப அரசியல்ல வந்து விஜய் அவர்களுக்கு அது ஒரு கருப்பு புள்ளி ஆரம்பிச்சா ஆச்சாச்சு. ஏன்னா இவர் மாற்றுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதுல வந்து டிடிவி தினகரன் அமமுக தலைவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் நியாயமான கேள்வி. எப்பா என் கட்சிக்கு தலைமை நான், என் எம்எல்ஏ கிட்ட உனக்கு என்ன உறவு வேண்டி கிடையாது. அவன் குக்கர்ல நின்னா கேட்டா குக்கருக்கு மேல விசிலுக்குது, இப்படிலாம் போகுது. உங்களுக்கு இன்னொன்று அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோ வெளியிடுறீங்க. அமமுக எம்எல்ஏ வீடியோ கை உங்ககிட்ட எப்படி வந்துச்சு?